ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசிப்பு வட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது. இதன் கூடுதல் தகவல்களை செய்த ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக மாணவரணியின் போராட்டம் எந்த பகுதியில் எப்போது நடைபெறுகிறது? கார்த்திகேயன், மத்திய கைலாஷ் அந்த கோயில் பக்கத்தில் இந்த திமுகவுடைய மாணவர் அணி போராட்டம் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. அதாவது கஸ்தூரிபாய் ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு பகுதியில் அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் தங்கதுரை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். மாணவர் அணியுடைய செயலாளர் புகழேந்தி தலைமையில் தற்போது இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது ஐஐடிக்கு எதிரான கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். இது கருத்து உரிமைக்கு எதிரான ஒரு தடை என்றும் அந்த தடையை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கஸ்தூரிபாய் ரயில் நிலையம் அந்த எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் தொடர்ந்து இங்கிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐஐடிக்கு செல்ல முற்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் அந்த சமயத்தில் போகும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை வாகனங்களும் இங்கு நிறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தற்போது அந்த புகழேந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்தான் மாணவர்களுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் போராட்டத்தை முடிக்கும் வகையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கார்த்திகேயன், ரமேஷ், இந்த திமுகவுடைய இந்த போராட்டத்தோடு சேர்ந்து ஐஐடி மாணவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்களா? ஐஐடி மாணவர்கள் தரப்பில் யாரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 முதல் 6 அமைப்புகளை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக திமுகவுடைய மாணவர் அணி தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சார்பாக போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. திராவிடர் விடுதலை கழகம், திக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடைபெற இருக்கிறது. பிற்பகல் வாக்கில் அம்பேத்கர் மாணவர்கள், அதாவது சட்டக்கல்லூரி பல்வேறு அமைப்பு சார்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நேற்றை கூட சில அமைப்புகள் தான் பண்றார்கள். இன்னைக்கு 5லிருந்து 6 அமைப்புகள் வரை போராட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் புகழேந்தி அவர்கள் அந்த மாணவர் அணி மக்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கார்த்திகேயன், ரமேஷ், அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? மாணவர் அமைப்புகளும் இந்த விஷயத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. இதற்கு மாணவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றன. இந்த சமயத்தில் ஐஐடி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமான ஒரு தடை மட்டுமே. மாணவர்கள் அமைப்பிலிருந்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நிரந்தர தடை குறித்தெல்லாம் சிந்திக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது. தற்காலிக தடை குறித்து அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள்? விளக்கம் மட்டுமே கேட்கப்பட்டிருப்பதாக ஐஐடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், அதாவது ஐஐடியுடைய இயக்குனர் வெளிநாட்டில் இருந்து வருகிறார். அவர் இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்க இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்டமாக நேற்று இந்த ஐஐடியுடைய பதிவாளர் பூமா அவர்கள் ஒரு பத்திரிகை குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஐஐடி அம்பேத்கர் பெரியார் வாசிப்பு வட்டம் ஏபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய வட்டத்திற்கு தற்காலிகமாக தான் ஒரு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தடைக்காக அந்த அமைப்பினர் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலித்து ஒரு முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் பூமா நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் முதல் கட்டமாக மாணவர் அமைப்புகள் சார்பில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் தான் முதலில் போராட்டங்களை தொடங்கினார்கள். இதைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பெறுவதும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஒருவர் பின் ஒருவராக போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்து விட்டார்கள். பகுஜன் சமாஜ், பிஎஸ்பி என்று சொல்வார்கள், அந்த ஆம்ஸ்டாங் தலைமையில் தமிழகத்தில் இயங்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் போராட்டம் நடைபெற இருக்கிறார்கள். ஐஐடி என்பது ஒரு பிரதான சாலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கிருந்து திருவான்மியூர் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு
பிரதான பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் இது போன்ற அடிக்கடி போராட்டங்கள் நடைபெற்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மத்திய கைலாஷ் கோயில் முன்பு ஒரு இடம் இருக்கிறது, காலி இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் மட்டுமே ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ நடத்தவோ அனுமதியை தந்திருக்கிறார்கள். அதை மீறி அவர்கள் சாலைகளுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை சார்பில் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.